இன்னைக்கு மறுபடியும் ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான் பண்ண போறேன். கரிமீன் கேரளால ரொம்ப ஃபேமஸ். இந்த கரிமீன் பொள்ளிச்சது நான் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். நான் 2 கரிமீன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். முதல்ல ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ண போறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடி போட்டு இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி ஃபிஷ் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணலாம். மீன் மேலேயும் முக்கியமாக உள்ளே இருக்கிற போர்ஷன்லையும் இந்த மசாலா போட்டு 30 நிமிஷம் ஊற வைக்கணும். மீன் ஃப்ரை பண்ணதுக்கு முன்னாடி 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ள கரிமீன் பொள்ளிச்சதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போறேன். ஒரு கடாய் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 150 கிராம் சின்ன உள்ளி போட்டிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். நான் டேஸ்ட்காக சின்ன உள்ளி மட்டும்தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் 4 பச்சை மிளகாய் போடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ண போறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு அந்த மல்லிப்பொடி பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்றேன். மீன் ஃப்ரை பண்றதுக்கு ஏற்கனவே மிளகாய் பொடி பெப்பர்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப காரம் வேண்டானா அதுக்கு ஏத்த மாதிரி கம்மியா போடுங்க. மிளகாய் பொடி பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் 2 தக்காளி போட போறேன். தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்ப தக்காளியில இருந்து தண்ணி வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஊற வச்சிருந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு பேன் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேரளா ஸ்டைலில் எந்த ரெசிபி ட்ரை பண்ணாலும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் கொஞ்சம் திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். தேவைப்பட்டா ஃப்ரை பண்ண இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. இனி ஒரு வாழை இலையில நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவும் ஃப்ரை பண்ண மீனும் குக் பண்ணணும். ஒரு வாழை இலைய நல்லா வாட்டி எடுக்கலாம். வாழை இலையில நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா கொஞ்சம் வைக்கலாம். அதுக்கு மேல கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டா நல்ல வாசனை இருக்கும். இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மீனை அதுக்கு மேல வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டு ஃபுல்லா கவர் பண்ண போறேன். இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் மேல ஊத்த போறேன். இனி நம்ம வாழை இலைய க்ளோஸ் பண்ணி ஒரு வாழை நார் வச்சு கட்டலாம். நம்ம வாழை இலைய வாட்டி எடுத்ததுனால க்ளோஸ் பண்ண ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கட்டினதுக்கு அப்புறம்
நம்ம மீனை ஃப்ரை பண்ண அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வைக்கலாம். லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். நம்ம கரிமீன் பொள்ளிச்சது ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணும்போதே மசாலா கருவேப்பிலை ஸ்மெல் எல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த கேரளா ஸ்பெஷல் கரிமீன் பொள்ளிச்சது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.